நூற்றுக்கணக்கான போலி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்களை அனுப்பியதாக சந்தேகிக்கப்படும் நபரை சென்னை நகர காவல்துறை கிட்டத்தட்ட அடையாளம் கண்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை சென்னை காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 342 வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் வந்துள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பப்படும் மின்னஞ்சல்களை அனுப்பிய மர்ம நபர்களை நெருங்கிவிட்டதாகவும் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை முறைகள் மற்றும் வடிவங்களில் இருந்து இந்த மிரட்டல் சம்பவமானது ஒரு சிறு குழுவினால் செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் பிடிபடுவார்கள் எனவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மிரட்டலும் புரளி என தெரிந்தாலும் அது தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு சோதனைகள் செய்து வருவதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு மிரட்டல் சம்பவமும் முறையாக ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து வழக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு விசாரணைக்காக தீவிரவாத தடுப்பு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் இந்த வழக்குகளில் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் டார்க் நெட் மூலம் மிரட்டல் விடுத்து வருவதால் அவர்களின் IP முகவரியை கண்டறிவது கடினமாக இருந்து வந்ததாகவும் போலி அடையாளங்களுடன் உருவாக்கப்பட்ட அவுட்லுக் மற்றும் ஹாட்மெயில் கணக்குகளை பயன்படுத்தி பல அச்சுறுத்தல்கள் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு மின்னஞ்சல் சேவை வழங்குநர்களிடம் இருந்து ஒத்துழைப்பை பெறுவதற்கு உதவி கோரி சென்னை காவல்துறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இருப்பினும் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் உட்பட சில முக்கிய வார்த்தைகளை குறிக்கும் கோரிக்கைகள் அமெரிக்காவில் நிர்வாகிகளால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள தூதரகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவத்தில் வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் தூதரக பிரதிநிதிகள் மற்றும் மூத்த பிரதிநிதிகள் ஆகியோருடன் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து விவாதிக்க காவல் ஆணையர் அருண் இவை புரளி அச்சுறுத்தல்கள் என்று உறுதியளித்துள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் டெல்லி வெடிகுண்டு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை காவல்துறையினர் பொதுமக்கள் அதிகம் கூடிய இடங்கள், தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னைக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை, ஆனால் முழு பாதுகாப்பு வழங்குவதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது.